கடைசியில் மேஜர் சுந்தரராஜன் தன்னுடைய மகனை கொன்ற போகிறானேன்னு சொல்லி அவரே கொலை பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னா சவப்பட்டிகளை வச்சு புதைச்சி அதை உள்ளே வச்சுட்டு இப்போ புதைச்ச மாதிரி ரஜினியை வச்சு மண்ணலி போட விட்ருவார். அதுக்கப்புறம் பார்த்தா நாய் கண்டுபிடிச்சிரும். இதுக்குள்ளே நோண்டு அப்படின்னா பார்த்தா நோண்டுனா நாய் ஒரு பொந்து வழியாக போய் வெளியில் வந்து குலைக்கும். இவன் புதைச்ச மாதிரி செத்துட்டு இதில் ஊந்து வந்து வெளியே வந்துட்டான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது மோகன் பாபு அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தா அவரை கண்டுபிடிச்சி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சுந்தரராஜன் கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாப்புல. கடைசியில் எப்படியும் தேடி பிடிச்சி கொள்ளுருவாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அவருடைய ஃப்ரெண்டு அவரையும் தேடி பிடிச்சி படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் நல்ல சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த ராமுங்கிற நாய் கேரக்டருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும். அவர் இவரே வேலை பேசி கூட வச்சுப்பார். யாரை இவரை கொல்ல வர்ற ஆளை கொல்றதுக்கு யாருன்றது அடையாளம் சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கொண்டு விட்டேன். அதனால் எனக்கு ஒரு வீரனை தேடி இருந்தேன், உன்னை எல்லோரும் சொன்னாங்க, அதனால் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த ஆள் சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் கூட ட்ராவல் பண்ணி, ஏன்னா ட்ராவல் பண்ணுற காரணம் என்னென்னா ஸ்ரீபிரியா அவங்க கையில் மாட்டிப்பாங்க, கஸ்டடியில் இருப்பாங்க. அதை மீட்டு எடுத்துகிட்டு வருவார். சும்மா பழைய காலத்துலலாம் எம்ஜிஆர்லாம் இவரை செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி சண்டை போட்டு போய் திரும்ப வந்து அவர்கிட்டே படம் நடித்து கொடுக்குறாருனா சும்மா கிடையாது. 16 படங்க. எம்ஜிஆர் வேறு யாருக்கும் அவ்வளோ செட்டாக இருந்தது இல்லைங்க. என்ன ஸ்க்ரீன் பிளேங்க, மிரட்டி வச்சுருக்கான் ஆள். அந்த மாதிரி இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. கதை இலக்கான்னு ஒன்று வச்சு அதில் தூயவன்னு பழைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார். கடைசியாக வைத்தியை காத்திருந்தாளுக்கு அவர் தான் திரைக்கதை இதெல்லாம் பட தயாரிப்பாளர் அவர் தான். ஆர் சுந்தரராஜன் சார் டைரக்ஷனு. சும்மா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணணும். அதான் படம் பாருங்கள் எல்லோரும். அதனால் இது அடுத்த படம் வந்து நாளைக்கு ஒரு படம் போடுவோம். அந்த படத்து பேர் பில்லா. அதை பற்றி விமர்சனம் நாளைக்கு சொல்கிறேன். இந்த படத்து தயாரிப்பாளர் இருக்கார, அவர் எம்ஏஎம் சாண்டே சின்னப்ப தேவர்னு பேர். அவர் ஃபிலிமில் வந்து எம்ஜிஆர் 16 படம் நடிச்சிருக்காரு. முன்னணி நடிகர்கள் நடித்திருக்காரு எம்ஜிஆர். அதில் அதாவது 1970 வரைக்கும். அதன் பிறகு தயாரிப்பு அவர் எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் 72லலாம். தேவர் ஃபிலிம்ஸில் வந்து எந்த வகையிலையும் எம்ஜிஆருக்கு அவருக்கும் ஈடு கொடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு. இந்த சின்னப்ப தேவரை வந்து இவர் சண்டை பயிற்சியில் மிகப்பெரிய திறமைசாலி. மதுரை வீரன் படத்தில் வந்து எம்ஜிஆரோட ஒரு தேவருக்கு இடையில் வால் சண்டை பயங்கரமாக இருக்கும். அதேமாரி இவர் லாஸ்ட்டாக எடுத்த படம் நல்ல நேரம். யார் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு. 5-6 யானைகள் இருக்கும். அந்த ஒரு சாங் இருக்கும், எம்ஜிஆருடைய சாங்கு. என்ன சாங்குங்கிறீங்க, அதெல்லாம் கேட்டால் இன்றைக்கே மிரளலாம். ஆனால் எம்ஜிஆர் படங்களில் தேவர் ஃபிலிம்ஸில் மேக்ஸிமம் சங்கர் கணேஷ் சார் தான் இசையமைச்சிருப்பார். பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கெலாம் போட்டு டம் டம்னு தட்டுறாங்க. அதுக்கு பதிலாக சங்கர் கணேஷ் சாரை இப்போவும் பாட வைக்கலாம், இப்போவும் பின்னணி இசை அமைக்க வைக்கலாம், இல்லை ஐடியா கேட்கலாம். அதனால் அருமையான ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் ஓனரு. இப்போ அவங்க குடும்பத்தில் நேரம் நல்லா இல்லை, அவ்வளோதான். நல்ல நேரத்தோடு எம்ஜிஆர் நடித்து முடிச்சுட்டு போயிட்டார்.